Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா Flipkartல எப்படி பொருட்களை வாங்குவது அப்படிதாங்க இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். Flipkartல நிறைய அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா Flipkartல நம்ம ஆர்டர் பண்ற மெத்தடே வேற மாதிரி மாத்திட்டாங்க. சொல்லப்போனா இன்னுமே ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டாங்க. சோ அத பத்தின ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்க Flipkart ஆப்பை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூகுள் குரோம் ப்ரௌசர்ல flipkart.com போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை மேலே இருக்க சர்ச் பாரில் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். அதனால் இது மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஏதாவது சாரீ ஆர்டர் பண்ண போகிறீங்க, இல்லைனா பேக் ஆர்டர் பண்ண போகிறீங்க, எது வேணுமோ சர்ச் பாரில் டைப் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வரும். இதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் என்ன ரேட் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு எப்போ டெலிவரி ஆகுங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு டெலிவரி சார்ஜ் எவ்வளோங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பை நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்மளோட ஆர்டரை பிளேஸ் பண்ண போகிறோம். முன்னாடி நம்ம ஆர்டர் பண்ண மெத்தட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஸ்டெப்பில் வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம சிங்கிள் ஸ்டெப்லேயே நம்மளோட ஆர்டரை வந்து ஈஸியாகவே பிளேஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பை நவ் கொடுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா குயிக் அண்ட் இன்ஸ்டன்ட் செக் அவுட் அப்படின்றது பாருங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்டை நீங்கள் எத்தனை குவான்டிட்டி ஆர்டர் பண்ண போகிறீங்களோ அத்தனை குவான்டிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராடக்ட்டுக்கு கீழே குவான்டிட்டின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 அதுக்கப்புறமா மோர் அது மாதிரி இருக்கும். நம்ம மோருங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை நம்பரை டைப் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி அங்கே செட் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களோட அட்ரஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அட்ரஸ் உங்கள் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சப்போஸ் உங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் சேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸுங்கிறத கிளிக் பண்ணி அந்த எடிட்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸை எடிட் பண்ணிக்கலாம். இப்போது பேக் போய்க்கலாம். பேக் போய்ட்டு அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா பே யூஸிங் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு அமௌண்ட் எப்படி பே பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்கள் டெபிட் கார்டை வச்சு அமௌண்ட் பே பண்ண போகிறீங்களா, இல்லைனா கேஷ் ஆன் டெலிவரியில் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே கேஷ் ஆன் டெலிவரி தான் நான் செலக்ட் பண்ணுவேன். இல்லைன்னா நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான யூபிஐ ஐடி வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே ஷோ மோர் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்றது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த யூபிஐலேருந்து ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ண போகிறீங்களோ பே பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றது பாருங்கள். இதில் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ரேட்டு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் வந்து ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் ப்ளேஸ்ட் ஆயிரும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து 3 ஸ்டெப் 4 ஸ்டெப்புன்ட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ சிங்கிள் ஸ்டெப்லேயே நம்மளோட ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்களும் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.